டெய்லி இன்ட்ராடேல கெஸ் பண்ணி ட்ரேட் பண்றீங்களா? பிரேக் அவுட்னு என்ட்ரி எடுத்து 5 நிமிஷத்துல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதா? ப்ராப்ளம் மார்க்கெட்ல இல்லைங்க, ப்ராப்ளம் பயாஸ் தெரியாம ட்ரேட் பண்றது தான். இந்த வீடியோல கெஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு சிபிஆர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலாங்கிறத பார்ப்போம். சிபிஆர்னா சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச். இது ப்ரீவியஸ் டேவோட ஹை லோ க்ளோஸ் பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணணும். இது ப்ரீவியஸ் டேவை பேஸ் பண்ணி இருக்கங்காட்டி மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களால கால்குலேட் பண்ண முடியும். இப்போ சிபிஆர் வச்சு என்னதான் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கா இல்ல டவுன் ட்ரெண்ட்ல இருக்கா, என்ன பயாஸ்ல இருக்குங்கிறத உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியரா சொல்லுங்க. இப்போ பிவட் பாயிண்ட் எப்படி கால்குலேட் பண்றதுங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாங்க. ஒரு ஸ்டாக்கோட ப்ரீவியஸ் டே ஹை லோ க்ளோஸ் இந்த மூணையும் ஆட் பண்ணி டிவைட் பை 3 போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைன் கிடைக்கும். அதுதான் பிவட் லைன். இந்த பிவட் லைனை நீங்க அந்த சார்ட்ல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டாப் சென்ட்ரல் பிவட் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். இது பிவட் மைனஸ் பாட்டம் சென்ட்ரல் பிவட் பிளஸ் பிவட். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த டாப்பை மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாட்டமை இந்த ஃபார்முலா ஹை பிளஸ் லோ டிவைடட் பை 2 இதை பேஸ் பண்ணி பாட்டம் லைனை மார்க் பண்ணிக்கோங்க. இதை மார்க் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுங்க. இப்போ இந்த பிவட் பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு ரீடெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த டாப் சென்ட்ரல் பிவட்டை கட் பண்ணாங்கன்னா அன்னைக்கு புல்லிஷ் பையர்ஸ். அதே இந்த பிவட் பாயிண்ட்டுக்கு கீழே ஒரு ரீடெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாட்டம் சென்ட்ரல் பாயிண்ட்டை கட் பண்ணாங்கன்னா அன்னைக்கு பியரிஷ் பையர்ஸ். மார்க்கெட் ரெண்டு சைடுமே கட் பண்ணல, இதுக்குள்ளதான் ட்ரேட் ஆகுது அப்படின்னா நம்ம ட்ரேடே எடுக்கக்கூடாது. அதுதான் சைட்வேஸ் மார்க்கெட். அப்போ நம்ம கேபிட்டல் காலி ஆயிரும். ஸோ இந்த ரேஞ்ச் நேரோவா இருந்ததுன்னு வைங்களேன், நேரோனா கம்மியா சின்னதா இருந்ததுன்னு வைங்களேன், அன்னைக்கு ட்ரெண்டிங் மூவ் ஏதோ ஒன்று பிரேக் பண்ணிட்டு ஏதோ ஒரு சைடு போவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ட்ரெண்டிங் மூவ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே இந்த லிமிட் ஒரு பெரிய ப்ராட் லிமிட்டா இருந்ததுன்னு வைங்களேன், அன்னைக்கு சைட்வேஸ் மார்க்கெட்டா இருக்கிறதுக்கு பெரிய சான்சஸ் இருக்கு. சிபிஆரோட மெயின் அட்வான்டேஜ் ஸ்மார்ட் மணி மேல இருக்கா கீழே இருக்கா அப்படிங்கிற ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறது தாங்க. பெரிய ட்ரேடர்ஸ் எல்லாம் முதல்ல சிபிஆரோட பேண்ட்வித் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு ட்ரேட் பண்ணலாமா வேணாமா இந்த ஸ்டாக்ல அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. சிபிஆரோட மெயின் அட்வான்டேஜ் வொலட்டாலிட்டியை நீங்க கெஸ் பண்ண வேண்டியதில்லை, அதுவே சொல்லுங்க. சரிங்க, சிபிஆர்னா என்னன்னு சொல்லிட்டீங்க, பயாஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ அப்சைட் போனா என்ன டார்கெட் போகும், லோ சைட் போனா என்ன டார்கெட் போகும் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த R1 R2 அப்படிங்கிற வேல்யூஸ் அப்சைட்ல ஃபர்ஸ்ட் டார்கெட்டாகவும் செகண்ட் டார்கெட்டாகவும் இருக்கும். அதே டவுன் சைட் போனால் சப்போர்ட் 1 ஃபர்ஸ்ட் டார்கெட், சப்போர்ட் 2 செகண்ட் டார்கெட். ஸோ இதை இவ்வளோ ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. ட்ரேடிங் வியூவில் அதுக்கு ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. அந்த இண்டிகேட்டரை எப்படி யூஸ் பண்ணும், அதில் என்னென்ன ஆப்ஷன் செலக்ட் பண்ணும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் பஜாஜ் ஃபைனான்ஸோட டே சார்ட் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம இன்ட்ராடேல யூஸ் பண்ணுறாங்காட்டி நம்மளுக்கு தேவை 5 மினிட்ஸ் சார்ட். அந்த 5 மினிட்ஸ் சார்ட்டை ஆட் பண்ணிட்டு இண்டிகேட்டர்ஸ் போய் சிபிஆர் அப்படின்னு டைப் பண்ணுங்க. சிபிஆர்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய லிஸ்ட் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் வரும். அதில் டே மந்த் இருக்கிற மாதிரி ஒரு இண்டிகேட்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் டே மந்த்லாம் இருக்குது, இதை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். சூஸ் பண்ணிட்டு அப்புறம் இதோட செட்டிங்ஸ் போய்க்கலாம். செட்டிங்ஸ் போயிட்டு மந்த்லி பிவட்ஸ் நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம இன்ட்ராடேல தான் பண்ண போகிறோம். அப்புறம் ஸ்டைலில் போய் இந்த வீக்லி பிவட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்து விட்டுலாங்க. ஆனால் இந்த வீக்லி பிவட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி மந்த்லி பிவட்ஸும் தான். இல்லை ஒரு ஷேர் அன்னைக்கே ஒரு பிரேக் அவுட் கொடுக்க போகுது அப்படின்னா வீக்லி பிவட் பாயிண்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். அப்புறம் EMA 9, EMA 26 எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் இது வேணும்னா வச்சுக்கலாம், இல்லை வேண்டாட்டியும் விட்டுடலாம். இதை எடுத்துட்டு அப்புறம் நீங்கள் லைன் ஸ்டைலும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லைன் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா எனக்கு லைன் டைப் தான் வேணும், டாட் வேணாம் அப்படின்னா லைன் ஸ்டைல் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ராடேல எல்லா லைன்ஸும் வந்துடுங்க. இன்ட்ராடேல உங்களுக்கு எந்த லைன் என்ன கலர் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த செட்டிங்லேயே தெரியும். இப்போ இந்த கிரே கலர் லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு டாப் பிவட். அதே சென்ட்ரல் பிவட் பார்த்தீங்கன்னா இந்த லைன். அதுக்கப்புறம் பாட்டம் பிவட் பார்த்தீங்கன்னா
இந்த லைன், அதுக்கப்புறம் R1, R2, R3, அதே மாதிரி S1, S2, S3. ஸோ இது மூணும் கிடச்சிருச்சிங்களா? ஸோ இப்போ இந்த கிராஃபில் நம்ம இந்த ஷேர் எப்படி ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த டாப் பிவட் ரேஞ்ச் மேலே தான் ஓப்பனே ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி டாப் பிவட் ரேஞ்சுக்கு மேலே ஓப்பன் ஆனால் என்னங்க, புல்லிஷ் பயாஸ். புல்லிஷ் பயாஸ் இருக்கும்போது இது எது வரைக்கும் ட்ராவல் ஆகும்? ரெசிஸ்டன்ஸ் 1 வரைக்கும் ட்ராவல் ஆகும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் 1 வரைக்கும் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே வந்துட்டு திருப்பியும் ரெசிஸ்டன்ஸ் 2 வரைக்கும் போயிருக்காங்க. அவ்வளோதாங்க விஷயம். இப்போ உங்களுக்கு மேலே ஓப்பன் ஆனோடனே மார்க்கெட் பயாஸ் புல்லிஷ்னு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி உங்களோட டார்கெட் R1ன்னு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி டார்கெட் R2 வரைக்கும் அச்சீவ் பண்ணலாம். இதை பிரேக் அவுட் பண்ணும்போது R2 வரைக்கும் அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கிளியர் பிக்சரும் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த ட்ரேட் வந்து நம்ம ஈஸியாக எடுத்துருக்க முடியுங்க இந்த சிபிஆர் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி. இந்த சிபிஆர் இண்டிகேட்டர் கூட வால்யூம், அப்புறம் வீக்லி பிவட், மந்த்லி பிவட் இதையும் நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இன்ட்ராடேல நீங்கள் தாங்க ராஜா. ராஜா என்னெல்லாம் தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் சிபிஆர் ரேஞ்சில் இருந்தால் பண்ணவே கூடாதுங்க. இந்த டாப் ரேஞ்சும் பாட்டம் ரேஞ்சுக்கும் நடுவில் இருந்ததுன்னா அது ஒரு சைடு பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இல்லைன்னா சைட் வைஸில் மாட்டிக்குவீங்க. சைட் வைஸில் மாட்டினா என்ன ஆகும் உங்கள் கேபிட்டலுக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸ்டாக்கு சிபிஆர் ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் ஓவர் ட்ரேடிங் பண்ணாமல் கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுங்க. ஃபைனலாக ஒரு சம்மப் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட சொல்கிறேங்க. சிபிஆர் வந்து பயாஸ் என்னங்கிறது தான் சொல்லுங்கள். டிசிப்ளின் தான் ப்ராஃபிட்டை எடுக்கிறதுக்கு உதவியாக இருக்குங்க. ஒரு செட்டப், ஃபிக்ஸ்டு ஸ்டாப் லாஸ், ப்ராப்பர் லாட் சைஸ் வச்சுருந்தீங்கன்னா கட்டாயமாக ப்ராஃபிட் தான் கிடைக்கும். இண்டிகேட்டர் எல்லாம் ஒரு டூல் தாங்க. டிசிப்ளின் தான் கேம் சேஞ்சர். மறந்துடாதீங்க. எம்ப்ரஸ் போங்க, பேக் டெஸ்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்த்த விஷயத்த ஒரு 4 சார்ட்டில் வரைஞ்சி பாருங்க. கிங் மாதிரி ட்ரேட் பண்ணுங்க. ப்ராஃபிட் வந்து செகண்ட் தான், சர்வைவல் தான் ஃபர்ஸ்ட்டு. அதை மறந்துட வேண்டாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.